இப்போது இந்த நிமிடம் இருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்தால் இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் ஆகியோருக்கு ஆதரவாக அவர்கள் பசியை போக்கும் விதமாக உள்ளூர் மக்களே தங்களால் கிடைத்த விஷயங்களை தயாரித்து கொடுத்து வருகிறார்கள். சற்று முன்பாக வடை எல்லாம் வழங்கப்பட்டன. தற்போது என் கையில் இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சைச்சாறு உள்ளிட்ட விஷயங்களை கொடுத்து மக்கள் தொடர்ச்சியாக இங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள். இங்கு பலரும் இருக்கிறார்கள். பேராசிரியர் கபிலனோட இறுதியான ஒரு கேள்வியை கேட்கலாம். பேராசிரியர் கபிலன், நான் இறுதி கேள்வி கேட்டு அடுத்த நபர்கள்ட்ட போடலான் இருக்கேன். இந்த தொன்மம் குறித்தும் இந்த தொன்மத்தினுடைய நீட்சி குறித்தும் உங்களுடைய ஒரு இறுதி கருத்தை பதிவு செய்யும். மதுரை பற்றி சுற்றி இருக்கக்கூடிய சில கிராமங்களிலேயே சமீப காலமாக ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். அதில் நாட்டு மாடுகள் வளர்க்கக்கூடிய அந்த மாட்டு கிடைகளை பற்றி ஆய்வு பண்ணும்பொழுது எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிதான தகவல், அதுவும் நம்மளுடைய பண்பாட்டு அசைவாக, பண்பாட்டினுடைய நீட்சியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை உதாரணமாக 2 விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது ராஜா இன்ஜினியரிங் காலேஜுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் 500 மாடுகள், நாட்டு மாடுகள் வளர்க்கிறார்கள். அது ஒரு சுற்றி வேலிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வேலிகளுக்குள்ளே மாடுகள் அடைக்கப்படுகின்றன. எந்த மாட்டிலையும் கழுத்தில் கயிறு கிடையாது. அந்த வளர்ப்பவரினுடைய ஓசைக்கு ஏற்றவாறு, அவருடைய அசைவுக்கு ஏற்றவாறு அந்த மாடுகளுக்கும் அந்த இவர்களுக்கும் இடையே ஒரு அசைவின் மூலமாக செய்திகள் பரிமாறப்படுகின்றதை எங்களால் பார்க்க முடிந்தது. உதாரணமாக சரியாக ஒரு 6 மணி அளவில் மாடுகள் எல்லாம் வெளியே கூட்டி செல்லக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் நாங்கள் அங்கே எல்லாரும் காத்திருந்தோம். அப்பொழுது மாடுயினுடைய அந்த வேலிகள் எல்லாம் களையப்படுகின்றன. மாடுகள் அனைத்தும் வெளியே வருகின்றன. அப்போ அந்த 500 மாட்டிற்கு 2 பேர் தான் அதை பராமரிக்கிறார்கள். அதில் ஒருவர் கொடுக்கிற ஓசையின் அடிப்படையில் அந்த 500 மாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கன்றுகள் வெளியில் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் கன்றுகளை வேற ஒரு தொழுவத்திலே அடைக்கிறார்கள். அந்த மற்ற மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் என்ன அறிய முடிகிறது என்றால், அந்த வீட்டுக்காரர், அந்த மாட்டினுடைய உரிமையாளர் மாட்டை பேசும் சூழல் அந்த ஒரு சில அசைவுகள் மூலமாக நடைவதை எங்களால் அறிய முடிந்தது. உதாரணமாக பெண்கள் வந்து மென்சஸ் பீரியட்ல வந்து அந்த தொழுவத்துக்குள்ளே அனுமதிப்பது கிடையாது. அந்த சாணத்தை எடுப்பதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்ற தகவலை பதிவு செய்தார்கள். அந்த அளவிற்கு அந்த மாட்டினுடைய தொழுவத்தை ஒரு கோவிலாக போற்றி வளர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வீரத்தினுடைய அடையாளமாக வரக்கூடிய அந்த காளைகளின் வீர விளையாட்டை இன்று முடக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுக்கும் விதமாக இன்றைய மாணவர் போராட்டம் மிக வேகமாக பல்வேறு பகுதிகளிலே நடைபெற்று வருகின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி நிச்சயமாக நம்மளுடைய இந்த வீரத்தினுடைய விளையாட்டு மீட்கப்பட வேண்டும். சட்ட விளையாட்டு தொடரக்கூடாது, மரபினுடைய தொடர்ச்சி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திரு கபிலன். தற்போது இந்த போராட்டத்தை 3 நாட்களுக்கு மேலாக ஒருங்கிணைத்து வரக்கூடிய முக்கிய நபர்களில் ஒருவரான திரு உமர் நம்மோட பேசலாம். உமர், இந்த போராட்டம் தொடங்கின போது இது இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலி இது வந்து ஒரு அமைதி பேரணியாக தான் இங்கே அனுமதி வாங்கியிருந்தாங்க. அதை முன்னெடுக்கும் போது, நாங்கள் போராட்டம் எடுக்கும் போது நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஏன்னா இந்த நம்ம அலங்காநல்லூரில் இதுக்கு முன்னாடி வாங்கின அனுமதியில் வந்து எதுவுமே வந்து வாங்கின அனுமதி மாதிரி தான் போகிறாங்க, போராட்டமாக எடுத்ததில்லை அப்படின்னாங்க. ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியும், 3 ஆண்டு காலமாக பெரும் பேரணி நடத்தி 2 மணி நேரத்தில் கலைஞ்சிருக்காங்க. ஸோ இது தீர்வு காண முடியாதுன்னு தெரியும். அப்புறம் இந்த பொங்கல் முடிஞ்சோடனே எல்லா அரசு எல்லாத்தோட தரப்பான அமைச்சர்கள் எல்லாத்தோட கோரிக்கையும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்காது, அடுத்த ஆண்டு 10 அடுத்த ஆண்டு 10 இதே தான் வலியுறுத்திட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு ரூபா நோட்டோட சட்டம் ஒரே நாளில் கொண்டு வர முடியும்னா ஏன் ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியாது? இத்தனை கோடி இளைஞர்களோட ஒரு உணர்வு அது கொண்டு வரணும்னா இதை நம்ம உறக்க சொன்னாதான் இருக்கும் அப்படின்றத நினைச்சோம். அதனால மாணவர் இளைஞர்கள் போராட்டமாக கையில் எடுத்தோம். இன்னைக்கு அதுக்கு வந்து ஊர் மக்களோட பெரிய ஆதரவு. இப்போ நேற்று கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கெல்லாம் சிறையில் வச்சதுக்கு பிறகும் இங்கே இருந்த பெண்மணிகளோடைய தாய்மார்களோட ஒரு போராட்டத்தினால தான் மீண்டும் நாங்கள் வந்திருக்கோம். உமர், இது ஒரு கேம்பெயினா, ஒரு பிளான்டு கேம்பெயின் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வரக்கூடியவங்களுக்கும் இங்க இருக்கவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. புதுசா பாக்குறாங்க, புதுசா பேசுறாங்க. நான் இதான் களத்துல பாத்துட்டு இருக்கேன். பிளான்டு கேம்பெயின்ஸே ஃபெயில் ஆகிற ஒரு டைம்ல ஒரு அன்பிளான்டு இது கேம்பெயினா மாறி இருக்கு. எப்படி இல்ல, இது வந்து அன்பிளான்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இது தருணத்தில் ப்ரொட்டஸ்ட் வந்து இளைஞர்களோட புரட்சியை நாங்கள் பார்த்தோம். தமிழகம் முழுவதும் பேரணி தொடர்ந்துகிட்டு இருந்து, அப்புறம் நாடு வினோத்தும் வந்து திருச்சியில் வந்து அந்த பேரணியை ப்ரொட்டஸ்டாக ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்போ இளைஞர் எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கன்றதை அங்கே உணர்ந்தோம். அப்போ அடிப்படையான ஒரு ஊர் அலங்காநல்லூரில் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணாதான் சரி வரும்ன்றதுக்காக முன்னாடியே நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு.
வந்து இங்கே நடக்கிற பேரணியை நம்ம ப்ரொட்டஸ்டாக கொண்டு போனால் இளைஞர்கள் இத்தனை அமைதி பேரணியாக பண்ணது எல்லா இடத்துலையும் ஒரு ஜனநாயக முறைப்படியில் அறவழி போராட்டமாக மாற்றுவாங்க. ஏன்னா பேரணி பண்ணிட்டு கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த பொங்கலுக்கு அப்புறம் திருப்பி இதை பற்றி பேச மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் போச்சு. ஜல்லிக்கட்டு நடக்கணும், இப்பயே நடக்கணும் அப்படின்றத நம்மளோட கோரிக்கை. திருப்பி அடுத்த வருஷம் வரைக்கும் தள்ளிப்படும். அப்போ இத்தனை நாள் இத்தனை இளைஞர்கள் பேரணி போனதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்றத போராட்டமாக தொடரும். இது என்ன பிளான் அப்படின்னா, இதில் எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்களுக்கு இவ்வளோ க்ரௌட் வரும், இவ்வளோ வந்து இதெல்லாம் தெரியாது. ஆனால் இளைஞர்கள் மாணவர்கள் புரட்சி இதில் வெடிக்குன்றத தெளிவாக தெரிஞ்சு தான் பண்ணணும். உங்களோட இந்த வினோத்திடம் பேசலாம். வினோத், வாங்க நீங்க இங்க உட்காரலாம். இது ஒரு பேசணும். ஒரு அன்பிளான்டு ஈவெண்ட் இல்லைன்னா கூட சில விஷயங்கள் திட்டமிடப்பட்டது அப்படின்னு உமர் சொன்னாரு. அந்த திட்டமிடலுக்கான பிரதிபலிப்புல களத்துல பாக்குறீங்க? நிச்சயமா இது ஜல்லிக்கட்டுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு விட அந்த முகநூல் வழியாக வர வச்ச நண்பர்களை வைத்து குறைந்து ஒரு 50 நண்பர்கள் வந்தாங்க. அவங்களை வைத்து வீடு விட நாங்கள் அவங்கள போய் அழைக்க ஆரம்பித்தோம். இந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த வீட்லேயும் அதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு புதிதாக இருந்தது, யார் இங்கே இருக்காங்க யார் வராங்கன்றது. அப்போ அவர்களையெல்லாம் வர வைத்து அந்த வாடிவாசல் கிட்ட நின்று ஒவ்வொருவரையும் அழைக்க ஆரம்பித்தோம். எல்லாருமே செல்ஃபி எடுத்து போடுங்க, என்னென்ன முகநூல் வழியாக செய்ய முடியுமோ அத்தனை செய்ய ஆரம்பிச்சு எல்லாமே அலங்காநல்லூர் நோக்கி வர வச்சோம். அப்போ அந்த முதல் நாள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அலங்காநல்லூர் வந்தாங்க. பொதுவாக இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இதான் பிளான்ட்னு சொல்றதுக்கான காரணம், பேரணிகள் ஏற்படும். பேரணிகள் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஒரு இடத்தை கடந்துருவாங்க. அதுதான் காவல்துறையும் வந்து நேரம் ஒதுக்குவாங்க. ஆனால் எங்களுக்கு தான் வந்து ஒரு நாள் முழுக்க நாங்கள் போனோம்னா டயர்ட் ஆகிடுவாங்க. அப்போ உட்காரணும், அதற்காக தான் அந்த இடத்துல உட்கார ஆரம்பித்தோம். உட்கார ஆரம்பிச்சதுல எஜுகேட் பண்ண ஆரம்பித்தோம். என்னன்னா இங்கே எல்லாமே பீட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. பீட்டா கிடையாது, நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மத்தியில் இருக்காங்க, மாநிலத்தில் இருக்காங்கன்றத ஒரு கற்பித்தல் நாங்கள் ஆரம்பித்தோம். அதனால தான் இன்னைக்கு பீட்டா ஒழிஞ்சு உண்மையான அரசியல் யாருன்ட்டு இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு குறுகிய கால பிளான் தான் நான் சொல்ல முடியும். சரி.